சல்மான் கான், ஷாருக் கான் இல்லையா? உலக நாடுகள்ல ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ. அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துருக்கிறான்? இன்னும் சொல்றான், விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுகவுக்கு சாதகமா போயிடும். மயிர்ல போவோம், மயிர்ல. டேய், நாங்க திமுகவையோ அதிமுகவையோ ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வரலடா. நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை செந்தமலன் சீமானை அரியணை ஏற்ற வந்த கூட்டம். இந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம். எங்க பிரச்சனை என்ன? திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி. அது தடுமாறி போயிருச்சு. இது வரும்போதே தடுமாறி வருது. இது கட்டுப்பாடல்ல கூட்டம். இது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல. இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் அல்ல. இது கூமுட்டை கூட்டம். இது தற்கொலை கூட்டம். இது ரசிகர் கூட்டம். இது கேடுகட்ட சைக்கோ கூட்டம். அதை உடைச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நினைக்கிறோம் நாங்க. திமுக 1 to 1 எங்களுக்கு 1 to 1. யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி, சல்மான் மாதிரி, பாத்திமா ஃபர்கானா மாதிரி, மதிவானா மாதிரி, எங்க தங்கச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக காட்டே. திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டோம்னா அவன் 5 நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவான். ஆனா உன்னைய வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு. 41 உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா. செட்டில்டு 2 பட்டனை கழட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும். இதுக்கு 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க. வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துற நிலை அண்ணன் சீமான். இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான். அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு. நான் சாத்தியமற்றதை செய்ய மாட்டேன்னு சொல்ல வந்தவர் இல்லை எங்கள் சீமான். அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்த. என்னால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் 24 நாடுகள் எதிர்த்து நின்றபோதும் களத்திலே கத்தெடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பணிகொடுத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள். அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள். சீமான் வரும்போது சொன்னா அவரெல்லாம் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா, ஒரு தேர்தல் தாங்க மாட்டார். 1.1 ஓடி போயிருவாருன்னா என்கிட்ட சொன்னா சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா. என்கிட்ட சொன்னா சீமான் பணம் வாங்கிட்டாருனா 1.1 4 விழுக்காடு 7 விழுக்காடு 8 விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு, தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக் கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் தம்பி இடுமானம் காத்தி சொன்னான், களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம், களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று. இந்த உதிரியை வீழ்த்தணும். இதை விட்டோம் வைங்க, இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் பண்ணிச்சு. அந்த 9 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, ஒரே குடும்பத்துல 2 பிள்ளை, ஒரு தாய் செத்து போச்சு. அவன் கதற கதறு எவனுக்கும் கேட்கல. இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, பாசிச பாஜக, பாயாச திமுக. இப்போ ஒரே அடி, ஒரு அடிதான். ஒரு வழக்கு போட்டான் புஷியானந்த் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னா. ஒரே வழக்கு ஆதவ அர்ஜுனா நான் உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேடி ஓடுவேண்டா என் கொய்யா அப்படின்னு ஓட்டான். ஒரு வழக்கு. டே 224 வழக்குடா எங்க அண்ணன் சீமான் மேல. 224 வழக்கு. இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பாய்ந்துட்ட. சைபர் கிரைம் வழக்குக்கு அமித்ஷாக்கு போன். ஜி மேரே ஆப்னே ஜி ஓ கோனுகே கோனை சமாது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க, நகி பேட்டா பேட்டா எங்கம்மா தர்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழக்குக்கு அமித்ஷாக்கு போன, ஒரு வழக்குக்கு அமித்ஷாவுக்கு